கக்கன்ஜி மிகச்சிறந்த மனிதர், எளிமையாக வாழ்ந்தவர். பெருந்தலைவர் காமராஜ் அமைச்சரவையில் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அதிகாரம் நிரம்பிய துறையை தன்னெடுத்து வைத்திருந்தவர். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி காலத்தில் மதுரையிலே பொது மருத்துவமனையிலே சாதாரண வார்டிலே பொது வார்டில் அவர் படுத்திருந்தார். அப்போது பலரும் உதவி செய்ய நினைத்தாலும் கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொது வாழ்க்கையிலே அவ்வளவு நேர்மையான மனிதர் அவர். அவர் அமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு செய்தி, சென்னையிலே டவுன் பஸ் ஒன்றிலே ஏறிட்டார். நிறைய கூட்டம், ஏறி நின்று கம்பியை பிடித்து கொண்டு நின்றார். கண்டக்டர் அடையாளம் கண்டு கொண்டார் அமைச்சர் என்று. ஐயா, நீங்கள் பஸ்ல வரலாம் ஐயா என்று கேட்டுவிட்டு உட்காரவா செய்யுங்கள் ஐயா என்று சீட் ஏற்பாடு செய்த போது, வேண்டாம் தம்பி, இடம் இல்லை, நின்று கொண்டு வருகிறேன் என்று சொன்னவர் இவன் டிக்கெட் கொடுக்க மறுத்தான். காசு கொடுத்து டிக்கெட் கேட்டார். ஐயா வேண்டாம் ஐயா என்று கண்டக்டர் சொன்ன போது அவர் சொன்னார், காசை வாங்கி கொண்டு டிக்கெட்டை கொடு, பஸ்ஸில் வருகிறேன், இல்லை என்றால் இறங்கி நடந்து போவேன், எது உனக்கு விருப்பம் என்று கேட்டார். இவ்வளவு நேர்மையான மனிதரை பார்த்துக்கிறோமா? ஒரு முறை காங்கிரஸ் கட்சி கூட்டத்துக்கு கொஞ்சம் தாமதமா வந்தாரா. அந்த கூட்டத்தை பிறந்தவர் காமராஜன் இருந்தார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார். இவர் தாமதம் வந்தோம், ஏன் தாமதம் கேட்டதுக்கு பஸ் கிடைக்கல, அதான் லேட்டுன்னு சொன்னார். அடுத்த நாள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு காரை வாங்கி ஒரு ஓட்டுநரை நியமித்து, ஐயா அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு எதுக்கு காருன்னு கேட்டார் அவரு. இது உங்களுக்கு இல்லையா, கட்சி தலைவருக்கு. கட்சி தலைவர் தாமதம் வரக்கூடாது இல்லையா கூட்டத்துக்கு, அதுக்காக வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தி கொடுத்து விட்டார். எப்போது கட்சி பதவி அவருக்கு போயிட்டோ, கட்சி பதவி விலகிய உடனே அந்த காரை பொறுப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களிடமே கக்கன்ஜி ஒப்படைத்து விட்டார் என்பதுதான் அதிசயமான செய்தி. இப்படி உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு, அரசியலிலே இருந்த நாடு. அதை நினைத்து பார்க்க வேண்டும்.